Hey guys, welcome to my channel. நான் உங்க FX சந்திரு and இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா கம்மிங் வீக்ஸ் வந்து மார்க்கெட் எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகும் அப்படிங்கறத டெக்னிக்கலா வியூ பண்ணி பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா கீழ உள்ள சப்ஸ்கிரைப்னு பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயரை ஒட்டி நம்ம வந்து ஒரு ஆஃபர் வந்து கொடுத்துருக்கோம். அண்ட் ஃபிளாட்டா நம்ம வந்து 1000 rupees வந்து நம்ம வந்து ஆஃபரா கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? அண்ட் நம்மளோட கிளாஸஸோட நார்மல் கோர்ஸ் ஃபீ வந்து 6750 ரூபா நார்மலா நம்ம வந்து சார்ஜ் பண்றது. அண்ட் இப்போ வந்து 1000 ரூபா ஆஃபர் போக 5750 ரூபாய்க்கு நமக்கு நம்மளோட கோர்சஸ் வந்து செல் பண்றோம். இப்போ இதில் நீங்க பை கொடுத்தீங்க அப்படின்னா டேரக்டா பையிங் பேஜுக்கு போகாது. இதுல வந்து நம்மளோட கோர்சஸோட கம்ப்ளீட் டீடைல்ஸ் இருக்கும். நம்ம என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் கவர் பண்றோம் எல்லாமே கம்ப்ளீட்டா உங்களுக்கு இருக்கும். அண்ட் இதுல கீழே போய் நீங்க பை நவ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ண சொல்லும். அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி தான் நீங்க வந்து பை பண்ண முடியும். ஓகேங்களா? அண்ட் அக்கௌண்ட் கிரியேட் பண்றதுக்கு நீங்க நார்மலா லாகின்ல போய் கீழே போய் சைன் அப் கொடுத்து உங்களோட அக்கௌண்ட் வந்து நீங்க வந்து கிரியேட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இல்ல அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி உங்க அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி அண்ட் அதுல தான் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு வந்து நம்மளோட கோர்சஸ் தேவைப்படுது அப்படின்னா அண்ட் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து DXY வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, DXY எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு நல்ல செல்லிங் ஸ்ட்ரக்சர்ல மார்க்கெட் வந்து கீழே வந்துகிட்டு இருக்குது. அண்ட் ஆல்ரெடி லாஸ்ட் வீக்கே நம்ம வந்து சொல்லியிருந்தோம். அண்ட் லாஸ்ட் வீக் வந்து இந்த லெவலை பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து மேல போகுதுன்னா கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் கரெக்ஷன் வந்து எந்த லெவல் வரைக்கும் வேணாலும் மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் கொடுக்கலாம். பட் இந்த லெவலை பிரேக் பண்ணாதான் இந்த ஸ்விங்கோட ஹையும் அண்ட் லோவும் வந்து கன்ஃபார்ம் ஆகும். அப்போ கரெக்ஷன் வந்து ஏதாவது ஒரு லெவல் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? பட் ஒரு ப்ராப்பர் செல்லிங் ஸ்ட்ரக்சர் தான் இருக்குது. கரெக்ஷனுக்காக ஒரு நல்ல கரெக்ஷன் இப்போ வந்து டெய்லியோட கரெக்ஷன்ங்கிறது நம்மளுக்கு எந்த லெவல் வரைக்கும்னாலும் போகலாம். அண்ட் இந்த நான் ஆல்ரெடி போன வீக்கே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இது ஒரு நல்ல சப்போர்ட் ஏரியா, இந்த லெவல் வரைக்கும் வரலாம், இல்ல இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரலாம். அப்ப இதெல்லாம் நமக்கு நல்ல ஏரியாஸ். அப்ப அது வரைக்கும் மார்க்கெட் வந்துட்டு அதுக்கப்புறம் செல் ஆகும். அப்ப அந்த ஏரியா வரைக்கும் இந்த இடத்துல கரெக்ஷன் கொடுத்துட்டா அதுக்கப்புறம் நமக்கு சின்ன சின்ன என்ட்ரிஸ் ஏதாவது ஃபோக்கஸ் பண்ணி அந்த ஏரியா வரைக்கும் நம்மளோட டார்கெட் வந்து வைக்கலாம். ஓகேங்களா? மார்க்கெட் ஓவராலா செல்லிங் ஸ்ட்ரக்சர்ல இருந்தாலும் அண்ட் அந்த ஸ்ட்ரக்சர்ல நம்ம வந்து என்ட்ரி வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல எடுக்க முடியும். அது செல்லிங்கா இருந்தாலும் சரி, பையிங்கா இருந்தாலும் சரி. ஓகேங்களா? அண்ட் இப்போதைக்கு இன்னும் வந்து நம்மளோட கரெக்ஷன் ஸ்டேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகல. அண்ட் இன்னும் இந்த லெவல் தான். ஓகேங்களா? இந்த லெவலை பிரேக் பண்ணி மார்க்கெட் மேல போனாதான் கரெக்ஷன் வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ இன்கேஸ் மார்க்கெட் வந்து நமக்கு வந்து இங்க இருந்து கீழே வருது அப்படின்னா அகைன் நம்மளுக்கு வந்து நம்மளோட லெவல் வந்து இங்க வந்துடும். ஓகேவா? ஏன்னா அந்த மைனஸ் ஸ்ட்ரக்சரோட ஹை வந்து இங்க தான் இருக்குது. அப்போ கீழே வந்துருச்சு அப்படின்னா அகைன் இந்த லெவலை பிரேக் பண்ணும்போது தான் நம்மளுக்கு கரெக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேங்களா? இல்ல பிரேக்கே பண்ணல, நமக்கு இன்னும் இப்படி கீழே போகுது அப்படின்னா அந்த ஸ்ட்ரக்சர் அந்த ஸ்விங் வந்து இன்னும் அப்படி ஃபாலோ ஆகிக்கிட்டே இருக்குது. மேஜர் கரெக்ஷன் எப்போ வேணாலும் நமக்கு வரலாம். ஓகேங்களா? அண்ட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் எந்த டைம்ல நமக்கு வந்து கரெக்ஷன் வருதுங்கிறத பார்த்துட்டு அண்ட் அதுக்கப்புறம் என்ட்ரி எடுக்கிறது ரொம்பவே நல்லது. ஓகேங்களா? அண்ட் அடுத்து வந்து இண்டெக்ஸ். அண்ட் இண்டெக்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து நிஃப்டி. அண்ட் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து லாஸ்ட் வீக்கே சொல்லியிருந்தோம் ஒரு நல்ல மேஜர் கரெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்த சப்போர்ட் வரைக்கும் வரலாம். அண்ட் இன்னும் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல செல்லிங் தான். அண்ட் ஒவ்வொரு கரெக்ஷன் கொடுத்து மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகலாம். பட் செல்லிங் வந்து இதுல ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம வந்து மார்க்கெட் ஓவராலா பாத்தீங்கன்னா இது ஒரு கிளியர் பையிங் ஸ்ட்ரக்சர். அதனால நம்ம வந்து நல்ல ஒரு சப்போர்ட் ஏரியா வந்ததுக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து எப்போ பை ஆகும் அப்படிங்கறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் பையிங் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா? ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம். நிஃப்டில ஏதாவது நல்ல என்ட்ரிஸ் கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா அப்டேட் பண்றேன். ஓகேங்களா? ஓகே, அடுத்து வந்து US30. அண்ட் US30 பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஆல்ரெடி நமக்கு வந்து இந்த ஹையை பிரேக் பண்ணி அகைன் இங்க வந்து லிக்விடிட்டி வந்து நமக்கு எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லா மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகிட்டு இருக்குன்னு சொல்லி நம்ம லாஸ்ட் வீக்கே பேசியிருந்தோம். அண்ட் இன்னும் நமக்கு வந்து ஒரு நல்ல செல்லிங் ஸ்ட்ரக்சரா தான் மார்க்கெட் இப்போதைக்கு இருக்குது. ஓகேங்களா? அந்த செல்லிங் வந்து இந்த லெவல் வரைக்கும் வரலாம், எல்லாம் இன்னும் நமக்கு கீழே போய் இந்த சப்போர்ட் வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் அகைன் வந்து மார்க்கெட் வந்து பையிங் ஸ்டார்ட் ஆகலாம். அண்ட் ஓவராலா எடுத்தோம் அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சரை கம்ப்ளீட் பண்ணிட்டு அகைன் பையிங் இன்னும் போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் கரெக்ஷன் ஸ்டேஜ்ல இருக்குது. அதனால இந்த டைம்ல வந்து செல்லிங் ஃபோக்கஸ் பண்ணலாமான்னு கேட்டா லோவர் டைம் ஃப்ரேம் சின்ன சின்ன என்ட்ரியா பிடிக்கும்னா பிடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் ஹையர் டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு லெவல்ல ஏதோ ஒரு லெவல் வந்து மார்க்கெட் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? அகைன் வந்து பையிங்கான இன்டிமேஷன் கொடுக்கும். அண்ட் அந்த டைம்ல பை பண்றது ரொம்பவே நல்லது. ஓகேங்களா? ஓகே, அடுத்து வந்து SG30. அண்ட் SG30 பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஆல்ரெடி ஓவரால் மார்க்கெட் வந்து செல்லிங் ட்ரெண்ட் தான் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அண்ட் லாஸ்ட் வீக் பேசும்போது அதான் சொல்லியிருந்தோம். இந்த லெவல்லாம் பிரேக் பண்ணி மார்க்கெட் கீழே போகுதுன்னா அகைன் வந்து செல்லிங் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அண்ட் இந்த லெவல் பாத்தீங்க அப்படின்னா அண்ட் எக்ஸாக்டா வீக்லியில பாத்தீங்கன்னா ரொம்பவே கிளியரா தெரியும். ஓகே, அண்ட் இந்த ஸ்ட்ரக்சர் பாருங்க, டோட்டலா நம்மளுக்கு வந்து
இங்க இருந்து மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆயிருக்குது. அகைன் ஒரு நல்ல கரெக்ஷன் கொடுத்து மார்க்கெட் வந்திருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் ஒரே ஸ்விங் தான். ஓகேங்களா? இல்ல இது இன்கேஸ் ஸ்விங்காவே எடுக்கிறீங்கனாலும் இதை பிரேக் பண்ணலன்னு சொல்லி நம்ம லாஸ்ட் வீக்கே பேசியிருந்தோம். ஓகேங்களா? அண்ட் இங்க இருந்து மார்க்கெட் இன்னும் ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்குது. அண்ட் இன்னும் மார்க்கெட் வந்து மேல போகுது அப்படின்னா இந்த லெவலை பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஓவரால் பையிங். ஏன்னா இந்த ஸ்ட்ரக்சரை டோட்டலா சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த லெவலை தான் பிரேக் பண்ணணும். அப்பதான் வந்து அகைன் ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகும். அப்போ ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆனா இங்க இருந்து டைரக்டா பையிங் ஆகுமான்னு கேட்டா பையிங் ஆகணும்னு அவசியம் இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணும், கரெக்ஷனுக்கு வெயிட் பண்ணணும். அந்த கரெக்ஷன் எப்போ வருதோ எந்த லெவலில் வந்து நம்ம என்ட்ரி எடுக்கலாம், இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் என்ட்ரி எடுக்கணும். அண்ட் அது வரைக்கும் என்ட்ரி எடுக்கிறது சேஃப் கிடையாது பையிங் ஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? இப்போதைக்கு செல்லிங் ஸ்ட்ரக்சரில் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணலாம். ஒவ்வொரு கரெக்ஷனும் ஒவ்வொரு லோவர் டைம் ஃப்ரேம்ல என்ட்ரி நம்மளுக்கு கிடைக்கும் போதும் அண்ட் அந்த இடத்துல வந்து செல் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அதனால மிஸ் பண்ணாமல் செல்லிங் என்ட்ரி பொறுத்த வரைக்கும் இப்போவே எடுக்கலாம். பையிங் என்ட்ரி பிரேக் பண்ணி கரெக்ஷனில் எடுங்க, அதுதான் சேஃப். ஓகேங்களா? அண்ட் அடுத்து வந்து ஸ்டாக்ஸ். அண்ட் ஸ்டாக்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இன்ஃபோசிஸ். அண்ட் இன்ஃபோசிஸ் எடுத்துட்டீங்கன்னா நமக்கு வந்து வீக்லி அண்ட் இன்ஃபோசிஸ்ல வந்து டெய்லி ஸ்ட்ரக்சர் பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து ஆல்ரெடி நம்ம இந்த ஹையை பிரேக் பண்ணி அகைன் ஒரு கரெக்ஷன் ஸ்டேஜ்ல இருக்குது. அண்ட் இப்போ இருக்கிற லெவலே ஒரு நல்ல சப்போர்ட் ஏரியா தான். அகைன் அடுத்த சப்போர்ட் எடுத்தோம்னா இந்த லெவல், இந்த ரெண்டு லெவலில் ஏதாவது ஒரு லெவலில் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆச்சுன்னா அகைன் வந்து நம்ம என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷன் படி பாத்தீங்கன்னா இந்த லெவல் பிரேக் பண்ணி மார்க்கெட் மேல வர ஆரம்பிக்குது அப்படின்னா அகைன் இந்த இடத்துல வந்து என்ட்ரி வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அதாவது பையிங் சைடுக்கான என்ட்ரி. ஓகேங்களா? அண்ட் வீக்லி டைம் ஃப்ரேம்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா அண்ட் இது வந்து நமக்கு வந்து ஒரு கிளியர் சைட்வேஸ் ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கு. இன்னும் நமக்கு வந்து இந்த லெவலில் வந்து பிரேக் பண்ணியிருந்தாலும் அகைன் அடுத்த கடியில் நமக்கு செல் ஆயிடுச்சு. ஸோ நமக்கு வந்து இந்த லெவல் ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து ஒரு சைட்வேஸ் ரேஞ்சு தான். ஓகேங்களா? அப்போ இந்த லெவல் வந்து டச் பண்ணிட்டு இங்கிருந்து மார்க்கெட் அகைன் வந்து பையிங் ஆகலாம். அதனால வெயிட் பண்ணி நல்ல என்ட்ரி எடுக்கிறது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இப்போ இந்த லெவலில் சேஞ்ச் ஆகுதுனால நம்ம பையிங் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். அண்ட் சைட்வேஸ்க்குள்ள வச்சு பையிங் ஃபோக்கஸ் பண்ணலாமா கேட்டால் இது வீக்லியோட சைட்வேஸ் தான். பட் டெய்லிக்கு வந்து ஆல்ரெடி நமக்கு வந்து ஒரு ப்ராப்பர் பையிங் ஸ்ட்ரக்சர் தான் இருந்துச்சு. அண்ட் அதோட கரெக்ஷன்ல நம்ம என்ட்ரி எடுக்கிறோம். ஓகேங்களா? அதனால இந்த லெவல் இதை பிரேக் பண்ணி மார்க்கெட் மேல போகுது அப்படின்னா அண்ட் கண்டிப்பா இங்க வந்து பையிங் என்ட்ரி வந்து கண்டிப்பா ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே, அடுத்து வந்து ஐடிசி. அண்ட் ஐடிசியும் லாஸ்ட் வீக் என்ன பேசியிருந்தோம் அப்படின்னா இந்த லெவல் வந்து ஒரு நல்ல சப்போர்ட் ஏரியா. அந்த லெவலில் வந்து மார்க்கெட் கீழே வரைக்கும் வந்துட்டு க்ளோஸ் மேல வச்சிருச்சு. இன்கேஸ் அகைன் மார்க்கெட் கீழே வந்து க்ளோஸ் வைக்கினா செல்லிங் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அண்ட் அதே மாதிரி வீக்லி முதல்ல நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். என்னன்னா வீக்லியில் வந்து நல்ல லாங் டர்ம் பையிங் போயிட்டு இருக்குது. அண்ட் இன்கேஸ் இதை பிரேக் பண்ணி வருது அப்படின்னா ஓகேவா, அண்ட் எக்ஸாக்ட் எடுத்தோம்னா இந்த லெவல் அண்ட் லெவல்ஸ் படி பார்த்தீங்கன்னா 323.30 இந்த லெவலில் பிரேக் பண்ணி மார்க்கெட் கீழே வருது அப்படின்னா கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. அந்த கரெக்ஷன் வந்து எந்த லெவல் வரைக்கும் வேணாலும் வரலாம். அண்ட் இந்த லெவல் வரைக்கும் வரலாம். இது ஒரு நல்ல ஜோன் ஏரியா. அண்ட் அகைன் இன்னுமே கீழே வந்து இந்த லெவல் வரைக்கும் கூட வரலாம். ஓகேங்களா? அண்ட் கரெக்ஷன் வந்து எந்த லெவல் வரைக்கும் வரலாம், இந்த லெவலில் பிரேக் பண்ணுதுன்னா தான் கரெக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அகைன் வந்து நம்ம வந்து சின்ன செல்லிங் ஃபோக்கஸ் பண்ணலாம். பட் அகைன் ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி எங்க கிடைக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த இடத்துல பை பண்றது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? ஓகே, அடுத்து வந்து HDFC பேங்க். அண்ட் HDFC பேங்க் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னா அண்ட் டெய்லி டைம் ஃப்ரேம் போயிடலாம். டெய்லி டைம் ஃப்ரேம்ல வந்து இப்போ வந்து ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து கரெக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. அண்ட் இது கரெக்ஷன் தான். ஓகேங்களா? கரெக்ஷன் வந்து இந்த கம்ப்ளீட் பண்ணிட்டு அகைன் வந்து மார்க்கெட் வந்து இங்க இருந்து ஓபன் ஆகி மேல போகலாம். ஓகேவா? அப்போ நமக்கு வந்து அகைன் இதை பிரேக் பண்ணா நம்மளோட லோ வந்து சேஞ்ச் ஆகும். பட் இன்னும் மண்டே மார்க்கெட் ஓபன் ஆனதுக்கு அப்புறம் கீழே வருது அப்படின்னா அண்ட் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்னு எனக்கு தெரியல, இந்த ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். அண்ட் அகைன் இந்த ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். இந்த ரெண்டுல எங்க வேணாலும் வந்து மார்க்கெட் வந்து சேஞ்ச் ஆகி அகைன் பையிங் போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால வெயிட் பண்ணி நல்ல என்ட்ரி கிடைச்சிச்சு. இந்த ரெண்டு பாயிண்ட்ல நல்ல என்ட்ரி கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா பையிங் ஃபோக்கஸ் பண்ணுங்க. செல்லிங் வந்து இப்போதைக்கு வேணாம். டெய்லி டைம் தான் பார்த்துருக்கோம். அண்ட் சின்ன செல்லிங் எடுக்கலாம். பட் இருந்தாலும் இது வந்து ஒரு கிளியர் பையிங் ஸ்ட்ரக்சர் தான். ஸோ இந்த லெவல் வந்ததுக்கு அப்புறம் அந்த ரெண்டுல ஏதாவது ஒரு லெவல் வந்ததுக்கு அப்புறம் பையிங் ஃபோக்கஸ் பண்றது ரொம்பவே நல்லது. ஓகேங்களா? அண்ட் அடுத்து வந்து ஃபாரெக்ஸ். அண்ட் ஃபாரெக்ஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து யூரோ யூஎஸ்டி. அண்ட் யூரோ யூஎஸ்டி பொறுத்த வரைக்கும் இன்னுமே நம்மளுக்கு வந்து கரெக்ஷன் ஸ்டேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகல. எந்த டைம் ஃப்ரேம்? டெய்லி டைம் ஃப்ரேம். ஓகேவா? டெய்லி டைம் ஃப்ரேம்ல கரெக்ஷன் வந்து இன்னும் ஸ்டார்ட் ஆகல. ஃபுல்லாவே இந்த லெவல் ஃபுல்லா ஒரு சைட்வேஸ் ரேஞ்சுக்குள்ள தான் மார்க்கெட் சுத்திக்கிட்டு இருக்கு. லோவர் டைம் ஃப்ரேம்லாம் போய் பாத்தீங்க அப்படின்னா நல்லா தெளிவா தெரியும். ஓகேவா? 4 hour அண்ட் 15 minutesலாம் 1 hour எல்லாம் போய் பாத்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் ஃபுல்லா லாஸ்ட் ஒரு 1 week ஃபுல்லாவே சைட்வேஸ் தான் மார்க்கெட் நின்றுட்டு இருந்துச்சு. அண்ட் இப்போ நீங்க ஒரு நல்ல லோவஸ்ட் பாயிண்ட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த லெவல் தான். ஓகேவா? அப்போ இந்த லெவலை பிரேக் பண்ணுது மார்க்கெட் அப்படின்னா இங்க இருந்து பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் தான் அகைன் வந்து கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆகும். அந்த கரெக்ஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு அகைன் பையிங் போகும். அப்போ இந்த லெவலை பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் செல்லிங் வந்து ஷார்ட் டர்ம் செல்லிங் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகேவா? இப்போ செல்லிங் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாதான்னு கேட்டா இப்போ இன்ட்ராடே செல்லிங்லாம் இருந்தா கண்டிப்பா ஃபோக்கஸ் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. பட் நீங்க வந்து இன்னும் 4 hourல அண்ட் ஸ்விங்லயே நீங்க 2 நாள் 3 நாள் ஹோல்ட் பண்ணாம 1 hour டைம் ஃப்ரேம் அந்த மாதிரிலாம் என்ட்ரி ஃபோக்கஸ் பண்றீங்க அப்படின்னா அப்போ நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா இந்த லெவல் பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு மேஜர் கரெக்ஷன் இருக்கும். அப்ப அந்த கரெக்ஷன்ல வந்து நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து 15 minutes அண்ட் அதுக்கு கீழே உள்ள டைம் ஃப்ரேம் இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் 15 minutes அண்ட் அதுக்கு கீழே தான் நம்ம அனலைசிஸ் பண்ண சொல்லுவோம். அண்ட் அந்த டைம்ல நீங்க அனலைசிஸ் பண்ணி என்ட்ரி எடுக்கலாம். அண்ட் பாத்தீங்கன்னா தெரியும் இப்போ 15 minutes எடுத்துக்கிட்டீங்கன்னா
தெளிவா பாருங்க, இந்த ரேஞ்சில இருந்தே ஃபுல்லா நமக்கு இதுக்குள்ள தான் சுத்திக்கிட்டே இருக்குது. ஓகேவா? பட் இதுலயே நிறைய என்ட்ரிஸ் வந்து நாங்க எடுத்திருந்தோம் பர்சனலி. அண்ட் நல்ல நல்ல என்ட்ரிஸ் வந்து இந்த டாப் ஏரியாஸ் கவர் அப் பண்ணும்போது லிக்விடிட்டி ஸ்வீப் பார்த்துட்டு அந்த மாதிரி நிறைய என்ட்ரிஸ் வந்து நம்ம வந்து இந்த இடத்துல எடுத்திருந்தோம். அண்ட் சில என்ட்ரி ஸ்டாப் லாஸும் அடிச்சிச்சு, அண்ட் சில என்ட்ரி நல்ல ப்ராஃபிட்டும் கொடுத்துச்சு. ஓகேங்களா? ஓவரால் நல்ல ப்ராஃபிட் தான். அண்ட் இந்த சைட்வேஸ்லயும் இன்ட்ராடே அப்ரோச் பண்ணும்போது நம்மளால ப்ராஃபிட் வந்து கண்டிப்பா எடுக்க முடியும். ஓகேவா? ஓகே, அடுத்து வந்து நம்ம வந்து ஜிபிபி யூஎஸ்டி பார்த்துடலாம். அண்ட் ஜிபிபி யூஎஸ்டி எடுத்தீங்கன்னா இது ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ கரெக்ஷனோட லெவல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த லெவல் வரைக்கும் வரலாம். ஓகேவா? அட்லீஸ்ட் இந்த லெவல் வரைக்கும் மார்க்கெட் மேக்ஸிமம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸ்விங்கோட ஹையும் லோவும் கன்ஃபார்மே ஆயிருச்சு. ஓகேவா? இப்போ இங்க பிரேக் பண்ணிருச்சு. யூரோ யூஎஸ்டி இன்னும் பிரேக் பண்ணல, அங்க பிரேக் பண்ணிரும் மேக்ஸிமம். ஏன்னா இங்க பிரேக் பண்ணிட்டாங்கனால அங்கேயும் பிரேக் பண்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்குது. சொல்ல முடியாது, மேபி இன்னும் நமக்கு இங்க இருந்து கூட மார்க்கெட் அகைன் பையாக ஸ்டார்ட் பண்ணலாம். பட் இருந்தாலும் நமக்கு இந்த லெவல் இதெல்லாம் நல்ல சப்போர்ட் ஏரியாங்கிறதுனால, நல்ல ஜோன் ஏரியாவுங்கிறதுனால இந்த லெவல் வரைக்கும் மார்க்கெட் வந்துட்டு இங்க இருந்து என்ட்ரி கிடைக்கும். ஓகேவா? அப்ப அந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா? இப்போ ஒரு நல்ல செல்லிங் ஸ்ட்ரக்சர் தான் மார்க்கெட் இருக்குது. நீங்க இன்னும் 4 ஹவர் அண்ட் இன்னும் லோவர் டைம் ஃப்ரேம் பாத்தீங்கன்னா கிளியர் செல்லிங் ஸ்ட்ரக்சர் தான் மார்க்கெட் வந்து வந்துட்டு இருக்கு. ஓகேவா? இப்போ இது வந்து நமக்கு வந்து அசெண்டிங் ஃபார்மேஷன்ல செல்லிங் வந்துட்டு இருக்கு. இப்போ இங்க இருந்தே பிரேக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா அண்ட் அதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் அசெண்டிங்னோட கண்டிப்பா மேல தான் பிரேக் பண்ணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. அண்ட் அதுவுமே நிறைய பேர் வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு கான்செப்ட். ஓகேவா? இப்போ இங்க இருந்து டைரக்டா மார்க்கெட் வந்து ஒரே கண்டில கூட இந்த அளவுக்கு செல் கொடுக்கலாம். ஓகேவா? அண்ட் அசெண்டிங்கிறதுனால மேல தான் போகணும்னு கிடையாது. அசெண்டிங் ஃபார்மேஷன்ல செல் ஆகுது. ஓகேவா? அப்ப மேல போறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா அகைன் வந்து பையிங் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். அண்ட் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி பார்க்கணும் அண்ட் அது எல்லாமே கம்ப்ளீட்டா நம்மளோட கிளாஸஸ்ல வந்து கவர் பண்ணிட்டு தான் இருக்கும். ஓகேவா? ஓகே ஃபைன். இப்போ வந்து நமக்கு வந்து டெய்லி டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் ஒரு மேஜர் கரெக்ஷன் வரலாம். இது நம்ம இன்னும் வெயிட் பண்ணி பார்த்து நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்து வந்து யூஎஸ்டி கேட். அண்ட் யூஎஸ்டி கேட் வந்து நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு நல்ல பையிங் ஸ்ட்ரக்சர் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ கரண்ட்லி லாஸ்ட் ஒரு 1 வீக் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு சைட்வேஸ் ஸ்ட்ரக்சர்ல இருக்குது. ஓகேவா? தெரியுதா உங்களுக்கு? இந்த ரேஞ்சுக்குள்ள தான் மார்க்கெட் ரொம்ப நாளா சுத்திக்கிட்டு இருக்குது. அதுவும் டெய்லி டைம் ஃப்ரேம்ல. அப்ப ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 2 வாரமா இந்த ரேஞ்சுக்குள்ள தான் மார்க்கெட் சுத்திக்கிட்டு இருக்குது. அப்படிங்கும்போது அகைன் மார்க்கெட் இங்க இருந்து கீழ போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதுக்காக கீழ போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா இது ஒரு ஜோன் ஏரியா. ஓகேவா? அண்ட் இது ஒரு ஜோன் ஏரியா. இந்த லெவல்ல இருந்து மார்க்கெட் அகைன் ஃபால் ஆறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதான் செய்யுது. ஆல்ரெடி இங்க இருந்து நம்ம பையிங் கொடுத்திருந்தோம். அப்ப இது ஒரு ஜோன் ஏரியா இருக்கிறதுனால இங்க இருந்து அகைன் செல்லிங்கான இன்டிமேஷன் இன்னும் நமக்கு கொடுக்குது மார்க்கெட்ல அப்படின்னா அகைன் அந்த என்ட்ரியை க்ளோஸ் பண்ணிட்டு செல்லிங் பண்றது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? அண்ட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்கேஸ் இந்த சைட்வேஸ் பிரேக் பண்ணாம அகைன் மார்க்கெட் மேல போக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அகைன் பையிங் வந்து கண்டினியூஷன் ஆக ஆரம்பிச்சிடும். இம்பல்சிவ் அகைன் ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு அந்த இடத்துல வந்து கன்சால்டேஷன் ஆகிட்டே இருக்குது. மார்க்கெட் எங்க போறதுன்னு தெரியாம நிக்குது. அகைன் நமக்கு மார்க்கெட் வந்து பையர்ஸ் அதிகமா உள்ள வராங்க அப்படின்னா டைரக்டா பிரேக் பண்ணி அகைன் வந்து மேல போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? அண்ட் இதுவும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அடுத்து வந்து கமாடிட்டில வந்து ஃபர்ஸ்ட் வந்து யூஎஸ் ஆயில். அண்ட் யூஎஸ் ஆயிலோட வீக்லி டைம் ஃப்ரேம் லைட்டா வாட்ச் பண்ணிரும். வீக்லில ஒரு கிளியரா செல்லிங் ஸ்ட்ரக்சர்ல மார்க்கெட் வந்து வந்துகிட்டு இருக்குது. அண்ட் டெய்லி ஸ்ட்ரக்சர் நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ இதுதான் நம்மளோட ஹை அண்ட் இதுதான் லோ. இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் எடுக்கலாமான்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சர் வந்து எடுக்க வேண்டாம். ஏன்னா நம்மளோட ப்ரீவியஸ் லோன் பார்த்தோம் அப்படின்னா இந்த லெவல் தான். ஓகேவா? எப்பவுமே நம்ம வந்து லோ பார்க்கும்போது அதோட க்ளோசிங் வந்து நம்ம கண்டிப்பா பார்க்கணும். அப்போ க்ளோசிங் வந்து இந்த இடத்துல இல்ல, விக் வச்சுட்டு மேல போயிடுச்சு. அப்போ க்ளோசிங் எங்க இருக்குது? இங்க தான் இருக்குது. அப்போ நம்மளோட லோ வந்து இப்போ தான் இந்த இடத்துல வந்திருக்குது. ஓகேவா? அப்போ அந்த லெவல் மாறினதுக்கு அப்புறம் நம்ம இந்த ஸ்ட்ரக்சரோட ஹை எதுவோ அதான் நம்மளோட ஹை. ஓகேவா? இங்க இருந்து இந்த லெவல்ல இருந்து ஸ்டார்ட் ஆறதுல எந்த லெவல் ஹையோ அதான் ஹை. அண்ட் இப்போ இந்த லெவல் கரெக்டாக மார்க் பண்ணி பார்த்தீங்கன்னா இதான் நம்மளோட ஹையா இருக்கும். ஓகேவா? அண்ட் ரெண்டுமே சேம் லெவலாக கூட இருக்கலாம். இந்த லெவல் தான் ஹை. அதனால நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். இப்போ இங்க இருந்து மார்க்கெட் கீழே வந்திருக்கு. அகைன் ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுத்து அகைன் மார்க்கெட் கீழே வந்திருக்கு. இப்போ இந்த லெவலை பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே வந்துச்சுன்னா தான் நம்மளுக்கு வந்து இந்த ஸ்டேஜோட கரெக்ஷன். அகைன் பிரேக் பண்ணிட்டு உடனே கூட நமக்கு மார்க்கெட் ஃபால் ஆகலாம். அப்போ ஃபால் ஆகுது அப்படின்னா அகைன் நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரக்சர் மாறும். இது நம்மளோட ஸ்விங்கோட ஹை அண்ட் லோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து மாறும். ஓகேவா? அதனால இப்போ இருக்கிற ஸ்விங்கின்னு பார்த்தோம் அப்படின்னா நான் வரைஞ்சிருக்கிற ஹையும் லோவும் தான் நம்மளோட இப்போ இருக்கிற ஸ்விங் ஏரியா. ஓகேவா? ஓகே ஃபைன். டெய்லியில் வச்சுக்கிடுவோம். ஓகே, இந்த லெவலில் நம்ம ஸ்விங்கோட ஹை அண்ட் இதை பிரேக் இந்த லெவலில் நம்ம ஸ்விங்கோட ஹை இதை பிரேக் பண்ணாத வரைக்கும் செல்லிங் தான். செல்லிங் மட்டும் நம்ம வந்து யூஎஸ் ஆயில ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகேவா? இன்கேஸ் இதை பிரேக் பண்ணதுன்னா அகைன் வந்து கரெக்ஷன்ல பையிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அது பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு பிரேக் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகேவா? இந்த லெவல் இது ஒரு லிக்விடிட்டி ஏரியா லெவல் தான். இந்த லெவலை பிரேக் பண்ணி அகைன் மார்க்கெட் உள்ள வந்து க்ளோஸ் வச்சுட்டு அகைன் கூட நமக்கு மார்க்கெட் நல்லா ஃபால் கொடுக்கலாம். இது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, அடுத்து வந்து கோல்டு. அண்ட் கோல்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் நமக்கு வந்து ரீட்ரேஸ்மெண்ட் வந்து இன்னும் ஸ்டார்ட் ஆகல. ஓகேவா? ரீடெஸ்டே ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகல. இன்னும் நமக்கு வந்து ஒரு கிளியர் பையிங் ஸ்ட்ரக்சர்ல மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கு. அவ்வளவுதான். கரெக்ஷன் வர ஆரம்பிக்கும் அப்படின்னா அதுக்கப்புறம் கரெக்ஷன்ல பை பண்ண ஆரம்பிக்கலாம். அண்ட் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து ஒரு அழகா வெஜ்ஜிங் ஃபார்மேஷன்ல தான் இன்னும் மார்க்கெட் வந்து ஒரு கிளியரா போய்கிட்டு இருக்குது. இன்னும் நமக்கு வந்து இன்னும் நெக்ஸ்ட் வீக்ல வந்து மேக்ஸிமம் ஒரு நல்ல செல்லிங் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் மேபி இங்க இருந்தே செல்லிங் வர வேண்டியது. பட் மார்க்கெட் வந்து அக்ரெசிவா மேல போயிடுச்சு. பட் இந்த ஹையை வந்து பிரேக் பண்ணல. பிரேக் பண்ணாம அந்த அது பக்கத்து வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் அகைன் கீழே வந்திருக்கு. இன்னும் வந்து அகைன் இன்னும் மண்டே ஓபன் ஆனதுக்கு அப்புறம் மார்க்கெட் இவ்வளவு தூரம் மேல போயிட்டு அண்ட் இந்த
கேண்டிலோட பாட்டம் லெவல் வரைக்கும் டச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட நமக்கு ஃபால் ஆகலாம் அண்ட் வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, அடுத்து வந்து சில்வர். அண்ட் சில்வரும் சேம் அதே மாதிரி ஒரு கிளியர் பையிங் ஸ்ட்ரக்சர் தான் மார்க்கெட் போய்கிட்டு இருக்குது. கரெக்ஷன் இன்னும் ஸ்டார்ட் ஆகல. கரெக்ஷன் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்கா கோல்டுல ஸ்டார்ட் ஆகுதுன்னா இங்கேயும் கரெக்ஷன் வரதுக்கு ஸ்டார்ட் ஆயிரும். அப்போ கரெக்ஷன்ல நம்ம வந்து என்ட்ரி எடுக்கிறது ரொம்ப நல்லது. ஓகேவா? இது எல்லாமே நமக்கு இப்போதைக்கு என்ட்ரி இல்ல. வெயிட் பண்ணி நல்ல என்ட்ரி கிடைச்சா மட்டும் எடுங்க. அதுதான் சேஃபா இருக்கும். ஓகேவா? அடுத்து வந்து கிரிப்டோ எப்பவும் போல தான். நமக்கு எதுவும் புதுசா என்ட்ரி எதுவும் இல்ல. மார்க்கெட் இன்னும் அந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கு. நல்ல செல்லிங் ஸ்ட்ரக்சர்ல தான் இன்னுமே மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்குது. ஓகேவா? அண்ட் பிடிசி எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் மிச்ச கரன்சியும் இருக்குது. ரொம்ப ஒன்றும் சேஞ்சஸ் இல்ல. அந்த ரேஞ்சுக்குள்ள தான். கீழே மேலே போனாலும் ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து அந்த ரேஞ்சுக்குள்ள தான் சுத்திக்கிட்டு இருக்குது. அண்ட் வெயிட் பண்ணி ஒரு நல்ல என்ட்ரி கிடைச்சா மட்டும் எடுக்கலாம். அண்ட் இல்லைன்னா வெயிட் பண்ணுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஏன்னா நமக்கு வந்து நல்ல மார்க்கெட் செல் ஆகிட்டு இருக்குது. சின்ன சின்ன கரன்சியா நீங்க வந்து இப்போ வாங்கி வைக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி வைக்கிறீங்க சேஃப்டிக்கு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி வைங்க. உங்களோட அமௌண்ட் இருக்குன்னா அவ்வளோத்தையும் மொத்தமா வாங்க வேண்டாம். ஏன்னா இன்னைக்கு நீங்க வாங்கியிருப்பீங்க. நாளைக்கு இன்னும் பிரைஸ் கம்மியாகுதுன்னா நாளைக்கு கொஞ்சம் வாங்கலாம். அப்போ நாளைக்கு வாங்குறதுக்கு உங்கள்கிட்ட காசு இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால இன்னைக்கு கொஞ்சம் வாங்கிக்கோங்க. நாளைக்கு கம்மியாகும், நாளைக்கு இன்னும் கொஞ்சம் வாங்கிக்கோங்க. அந்த மாதிரி கரன்சி வந்து கொஞ்சம் கொஞ்சமா இனிமேல் அக்குமுலேஷன் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா கிரிப்டோ வந்து இனிமேல் நல்ல செல்லாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து எப்போ வேணாலும் நமக்கு பை ஆகலாம் அப்படிங்கிற கண்டிஷன்ல இருக்குது. ஓகேவா? அதனால கொஞ்சம் கொஞ்சமா இனிமேல் வந்து பையிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமா வாங்க. அதனால தான் நான் மறுபடியும் சொல்றேன். ஏன்னா இன்னும் எவ்வளவு தூரம்னாலும் கீழே போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் பிடிசி எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா ஆல்ரெடி லெவல்ஸே கொடுத்துட்டேன். இந்த லெவல் ஆர் இந்த லெவல் வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ வந்து பிரைஸ் வந்து நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு அண்ட் $16,000 இருக்கு. $16,500 கிட்ட இருக்குது. இன்னும் நமக்கு இந்த லெவல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா $11,000. அப்போ எவ்வளவோ டாலர் வந்து கம்மியா கிடைக்குது உங்களுக்கு. இன்னும் அதுக்கடுத்து இந்த லெவல் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வெறும் $4,500 கிடைக்குது. அப்பவும் $16,000 எங்க இருக்குது, $4,000 எங்க இருக்குது. அப்போ இந்த பிரைஸ் வரைக்கும் வருது அப்படின்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா காயின் வாங்கி வாங்கி வச்சோம்னா அகைன் வந்து இந்த லெவல் ஹிட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு மேஜர் மூவ் வந்து நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அண்ட் டெக்னிக்கல் படி பார்க்கும்போது மேஜர் மூவ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. மேபி சொல்ல முடியாது. இந்த லெவல் இருந்து நல்ல சைட்வேஸ் அடிச்சுக்கிட்டு அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு அதுக்கப்புறம் கூட மூவ்மெண்ட் கொடுக்கலாம். பட் இந்த லெவல் வந்து ஒரு நல்ல லெவல். இது வரைக்கும் மார்க்கெட் இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு லெவல் வரைக்கும் மார்க்கெட் வந்துட்டு அதுக்கப்புறம் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்பவே அதிகமா இருக்கும். ஓகேவா? இப்போ இது வரைக்கும் கண்டிப்பா வருமானு கேட்டா அதுக்கும் அவசியம் கிடையாது. ஓகேவா? இப்போ இதெல்லாம் வந்து நல்ல ப்ரீவியஸா மார்க்கெட்டோட டெக்னிக்கல் எடுத்து பார்க்கும்போது ப்ரீவியஸா இருக்கிற நல்ல சப்போர்ட் ஏரியாஸ், ஜோன் ஏரியாஸ். அப்போ இந்த லெவல்ல இருந்து மார்க்கெட் வந்து திரும்பி போறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதனால அந்த லெவலை ஃபோக்கஸ் பண்றோம். அதுக்கு முன்னாடியே ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுது அண்ட் மேல போறதுக்கான இன்டிமேஷன் வந்து கொடுக்குது அப்படின்னா அப்ப அங்கேயும் நம்ம வந்து பை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, வீடியோ ஃபுல்லா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. ஃபாரெக்ஸ்ல எந்த brokerல அக்கௌண்ட் ஓபன் பண்ணனும் தெரியல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது. அதுல போய் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பத்தி நீங்களும் கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளோட வெப்சைட் லிங்க் இருக்குது. அண்ட் அந்த லிங்கை கிளிக் பண்ணி அண்ட் நம்ம என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் கவர் பண்றோம் அப்படிங்கறத கம்ப்ளீட்டா நீங்க வந்து வாட்ச் பண்ணிக்கலாம். அண்ட் இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அண்ட் ஸ்கிரீன்லயே ஷோ ஆகும். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.